ஹாய் ஹலோ பீப்புள், திஸ் இஸ் சேது பிரகாஷ் ஃப்ரம் வித் ஏகே சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு கோடிங் அண்ட் டிகோடிங்கோட பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் லெட்டர் கோடிங் அண்ட் நம்பர்ஸ். லெட்டர்ஸை வந்துட்டு நம்பர்ஸாக கோட் பண்ணியிருப்பாங்க. லெட்டர்ஸை நம்பர்ஸாக கோட் பண்ணும்போது நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு லெட்டருக்கு ஒரே நம்பரை கோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது கரெக்டாக. CODE இதுக்கு வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைஸ் இருக்குது, டைஸுக்கு வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 2 லெட்டர்ஸ் சீக்வன்ஸுக்கும் இந்த நம்பர் சீக்வன்ஸையும் நம்ம பேரலாக கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா CODE இருக்கா, அந்த CODEயில் வந்து டைஸில் என்னென்னலாம் இருக்குனாக்கா C இருக்குது, O இல்லை, I இருக்குது, D இருக்குது கரெக்டாக. இந்த 2 லெட்டர் செட்லேயும் வந்துட்டு 3 லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா இந்த 2 நம்பர் செட் இருக்குல்ல, இந்த 2 நம்பர் செட்லேயும் வந்துட்டு 3 நம்பர்ஸ் காமனாக இருக்கான்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 1573. ஸோ இங்கே வந்துட்டு 157 இருக்குது, 3 கிடையாது. ஸோ அப்படின்னாக்கா இங்கே என்ன மீனிங்னா, ஒரு லெட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு 1 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கலாம், டிக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்கலாம், ஈக்கு 5ன்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்கலாம். அடுத்து இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய செகண்ட் திங் என்னென்னா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. இதில் தெளிவாக இருந்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகலை, எத்தனை செட் ஆஃப் லெட்டர்ஸ் இங்கே இருக்கிறதுல இங்கே எத்தனை செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இங்கே நம்பர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னா ஏதோ மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங். அப்படி அங்கே மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இந்த டேபிள் தேவைப்படும். அப்போ ஆல்ஃபபெட்டுக்கு நேராக வந்துட்டு என்ன நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்ற மீனிங், ஓகேவா. ஸோ சாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பார்ப்போம், இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ CODEயில் வந்துட்டு CDE வந்து இங்கே காமனாக இருக்குது கரெக்டாக. ஸோ CDE அதாவது இன் அதர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிவிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது, CDE. ஸோ இங்கே இருக்குது CDE. அது மாதிரி இங்கே காமனாக இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 1 7 7 5 5 கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு இன் அதர் டேர்ம்ஸ் என்னன்னாக்கா இங்கே வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு O is coded as 3 அப்படின்னும் I is coded as 8 அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா O is coded as 3 கரெக்டாக. ஸோ அதே மாதிரி I வந்துட்டு என்ன இருக்குது 8. இஃப் இன் கேஸ் கேட்டாங்கன்னா ஓக்கு பதிலாக I இருந்தால் அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் என்ன இருக்கணும், 8ஆக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னது, O is coded as 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த சாம்பிள் பார்ப்போம். இந்த சாம்பிள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் செக் பண்ணுற மாதிரியே கூட இருக்கக்கூடிய வேர்ட்ஸும் இங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஏதாவது காமன் இருக்கா அப்படின்றத பாருங்கள். BORN, B இல்லை, O இல்லை, R இல்லை, N இருக்குது கரெக்டாக. ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்குது. அதே மாதிரியே கொடுத்துருக்கக்கூடிய கோட்லேயும் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கா பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோம்னா 8 மட்டும் காமனாக இருக்குது. இஃப் இன் கேஸ் ஒரு பேஜுக்கு இந்த இடத்துல வந்துட்டு 2 இருக்குன்னு வச்சுப்போம் அந்த 3க்கு பதிலாக. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 நம்பர்ஸ் வந்து காமனாக வந்துடுது கரெக்டாக. ஸோ இஃப் இன் கேஸ் இங்கே 3க்கு பதிலாக 2 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன மீனிங்கு, இந்த இடத்துல வந்துட்டு 2 நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 2 நம்பர்ஸ் காமனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு இந்த நம்பர் கோட் ஆகலை, வேறு ஏதோ மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் ரோல் பிளே இருக்குது அப்படின்ற மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கொஷினுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கொஷினுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரே நம்பர் வந்துட்டு என்னது 8. அங்கே N is coded as 8, இங்கே வந்துட்டு அதே மாதிரி N is coded as 8. ஸோ அப்போ கேட்டிருக்கக்கூடிய இதுவும் வந்து கொஷின் N தான். ஸோ அப்போ இங்கே இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் B, ஆன்சர் 8. ஸோ அது போலவே அடுத்தது ஒரு சாம்பிள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் BANISH is coded as 9ன்னு சொல்லிட்டு ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரே இதாக கொடுக்கும்போது இந்த இடத்துல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு இந்த நியூமரிக்ஸாக க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி க்ரியேட் ஆகலை அப்படின்னாக்கா செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் செக் பண்ணுங்கள். AEIOU இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் வச்சு இது க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லையா வவல்ஸ் இல்லாத மற்ற லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இந்த நம்பர் க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படியும் இல்லையா அப்போ தேர்ட் ஆப்ஷனை என்ன பண்ணுறீங்கனாக்கா, கோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நம்பரோட பேரலல் நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்குனாக்கா பிக்கு நேராக 2, ஸோ ஏக்கு நேராக 1 கரெக்டாக. ஸோ அந்த நம்பர்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காயின் பண்ணுற ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஷின் வந்துட்டு பார்ப்போம்.
நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குனாவே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சுட்டு 9 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா பி 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது, 6 has become 9 அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இதே பேட்டர்ன் வந்துட்டு அடுத்ததில் ஃபிட்டின் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள். அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே என்ன இருக்குது, அமார்ஃபஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ 9 + 3 போட்டால் 12 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த கோடிங் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ அதாவது என்ன இருக்குது, கிவன் வேர்டோட எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸோ அந்த லெட்டர்ஸோட +3. ஸோ 1 2 3 4 5 6 7 கரெக்டாக? ஸோ 7 + 3 7 + 3 it is 10. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஆன்சர் எழுது ஆப்ஷன் சி, தட் இஸ் 10. ஓகேவா? ஸோ மேபி வந்துட்டு மல்டிப்ளிகேஷனாகவும் இதுக்கு இருக்கலாம், டிவிஷனாகவும் இருக்கலாம். ஸோ முன்ன சொன்னால் அந்த 3 பேட்டர்னில் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்க டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. LVCO அப்படின்ற 4 லெட்டருக்கு வந்துட்டு 4 கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது செக் பண்ணுங்கள், GIPNக்கு வந்துட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு இந்த லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இது ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்க்கு நேராக என்ன இருக்குது 12. ஸோ இது அப்படியே வந்துட்டு நம்ம அல்ஃபபெட்டிக்கல் டேபிளில் செக் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் அப்படியே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கு வந்து 22 இருக்கானா, இருக்குது. ஸோ அது போலவே வந்துட்டு சிக்கு வந்துட்டு 3 இருக்கானா, இருக்குது. அது போலவே ஓக்கு வந்து 15 இருக்கானா, இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜிக்கு வந்து 7 கரெக்டாக? ஸோ ஜிக்கு வந்து 7 இருக்கானா, இருக்குது. ஐக்கு வந்துட்டு 9 இருக்குது. ஸோ அது மாதிரியே பிக்கு வந்து 16 கரெக்டாக இருக்குது. அது மாதிரி எனக்கு வந்து 14 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்துட்டு கொடுக்க விஷயங்கள் வந்து ஃபிட்டின் பண்ணுங்கள். ஸோ அதே பேட்டர்ன் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஜெட்க்கு வந்து எனக்கு 26. ஸோ ஆப்ஷனில் பார்த்துருவோம், ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. மீதி செக் பண்ணிடுங்க. ஏக்கு நேராக இருக்குது 1. ஸோ இங்கே 1 இருக்கா, இருக்குது. ஸோ அது மாதிரி பிக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 16. ஸோ it is 16 இருக்குது. ஸோ அது மாதிரி ஜிக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு 7 இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஜட்ஜ் இஸ் ரிட்டன் as 47 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கிராஸ் இஸ் given as 74. ஸோ ப்ரீஃப் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ ஜட்ஜ் வந்துட்டு 47 இருக்குன்னா கிவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணப்போ தான் 1 2 3 4 5 இருக்குது. கரெக்டாக? ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்குது. 5 லெட்டர்ஸ் வந்து 47 வரும்னா மல்டிபிள்ஸ்லேயும் பாசிபிள் இல்லை, ஏன்னா 5 டேபிள்ஸில் 47 வராது. அடிஷன்ஸில் பார்த்தோம்னாலும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து ஆப்ரேஷன் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ ஜேக்கு நேராக என்ன இருக்குது, 10 இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்பர்ஸ் எடுத்து தனியாக எடுங்க. ஜேக்கு நேராக என்ன இருக்குது, 10 இருக்குது. அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது, யூக்கு நேராக என்ன இருக்குது, 21 இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து டிக்கு நேராக என்ன இருக்குது, 4 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஜிக்கு நேராக என்ன இருக்குது, 7 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஈக்கு நேராக என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட சப்மிஷன் என்ன வருது அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, 47 வருது. கரெக்டாக? ஸோ அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தோம்னாவே தெரியுது என்ன கொடுத்துருக்காங்க, இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது போலவே கிராஸுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு 3, ஆருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு என்னது 18. ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஓக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு 15. ஸோ அடுத்து என்ன இருக்குது, எஸ் இருக்குது, டபுள் எஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 டைம் நம்பர்ஸ். ஸோ 19 + 19 கரெக்டாக? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 74 வருது. கரெக்டாக? ஸோ எடுத்துக்கக்கூடிய கோடிங் நம்ம டிகோட் பண்ணது வந்து கரெக்டாக டிகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது மாதிரியே வந்துட்டு ப்ரீஃபுக்கு வந்து போடணும். ஸோ ப்ரீஃபுக்கு வந்து போட்டோம்னாக்கா பிக்கு வந்துட்டு என்ன நம்பர் இருக்குது, 2. ஆருக்கு வந்துட்டு it is 18. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்துட்டு ஐக்கு வந்துட்டு 9. அடுத்து ஈக்கு வந்துட்டு 5. அடுத்து எஃப்க்கு வந்துட்டு 6. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 40 இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இஸ் 40. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இஃப் n is equal to 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து டிரெக்டாக 28 அப்படின்றாங்க. ஸோ என்னோட நம்பர் வந்து 14. ஸோ 14 வந்து 28 எப்படி மாறும், அப்படியே மல்டிப்ளைட் பை 2. கரெக்டாக? ஒன்றும் பண்ணல, அப்படியே மல்டிப்ளை பை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஓஆர்இயோட நம்பர்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பை 2 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த நிலைக்கு ஓக்கு வந்துட்டு 15, ஆருக்கு வந்துட்டு 18, ஈக்கு வந்துட்டு 5. கரெக்டாக? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணோம்னாக்கா 38. ஸோ 38 இருக்குது. இந்த 38 அப்படியே மல்டிப்ளை பை 2 கொடுத்தோம்னா it is 76. கரெக்டாக? ஸோ அப்படின்னாக்கா கொடுத்துருக்கூடிய ஆல்ஃபபெட்ஸோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பை 2 கொடுத்துருக்காங்க. அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பேலுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ பேலுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பிக்கு வந்துட்டு என்ன இருக்குது, it is 16. அடுத்து ஏக்கு வந்துட்டு 1, எல்க்கு வந்துட்டு it is 12. அடுத்து ஈக்கு வந்துட்டு 5. கரெக்டாக? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா வந்து என்ன வருது, 34. ஸோ இந்த 34 வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளைட் பை 2. ஸோ
34 மல்டிப்ளை பை 2னா இட் இஸ் 68 கரெக்டாக. ஸோ இங்கே வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, இட் இஸ் 68. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் பார்க் இஸ் கோடட் as 3749, அதே மாதிரி ரேஸ் இஸ் கோடட் as 4762. அதே மாதிரி கேருக்கு வந்துட்டு என்ன கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிஏஆர்கே நம்ம வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னாக்கா ஏ வந்து ஏ இருக்குது, இங்கேயும் வந்துட்டு ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, 2 லெட்டர்ஸ் மட்டும் ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும் காமனாக இருக்குது. அதே மாதிரி நம்பரிங்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா 4ம் 7ம் வந்து காமனாக இருக்குது கரெக்டாக. 4 and 7 வந்துட்டு காமனாக இருக்குது, மீதி இருக்கக்கூடிய ரெண்டும் காமனாக இல்லை. ஸோ எதுக்கு ஏக்கும் ஆருக்கும், ஸோ ஏ அண்ட் ஆர் இருக்குது. அப்போ வந்து என்ன நம்பர்ஸ், இட் இஸ் 4 and 7 கரெக்ட். ஸோ 4 and 7, ஸோ ஆன்சர்ஸில் வந்துட்டு 4 and 7 இருந்ததுன்னா தட் ஷுட் பி த ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 4 and 7 இருக்குது. ஸோ அடுத்த பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு பொசிஷன்ஸ் 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ செகண்ட் பொசிஷனில் ஏ இருக்குது கரெக்டாக. ஸோ ஏக்கு நேராக என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஏக்கு நேராக 7 இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள், இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே எந்த பொசிஷனில் ஏ இருக்கோ அந்த ஏக்கு நேராக 7 இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பொசிஷனில் இட் இஸ் சப்போஸ் டு பி 7 கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் இருக்குது, சிடிலையும் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். ஸோ அடுத்து நமக்கு காமனாக இருக்கக்கூடியது என்னது, ஆர். ஸோ ஆருக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 4. அதே மாதிரி இதில் வந்து வெரிஃபை பண்ணுங்கள், ஆருக்கு நேராக 4 இருக்கான இருக்குது. ஸோ அப்போ கேரில் இருக்கக்கூடிய ஆருக்கு நேராக 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பி கரெக்டாக. ஸோ த ஆன்சர் சப்போஸ் டு பி ஆன்சர் பி. ஓகேவா. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துலையும் மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு இன்னும் க்ளூஸ் இருக்குது, அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாக்க இங்கே பிக்கு ஈக்குவலண்ட்டாக 3 இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பியோட வேல்யூ 3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கேவோட வேல்யூ வந்து 9 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சிஏஆர்இக்கு வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. So that is all for this video. Let's meet in the next video. Until then, stay tuned. Tata, bye bye.